السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் நம்ம எல்லாம் ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு நபிமார்களான பெருமக்களை முன்மாதிரி வடிவங்களாக அமைத்திருந்தாலும், அவர்களிடத்தில் உங்களுக்கான முன்மாதிரிகள் இருக்கிறது என்கின்ற தகவல்களை முன்னிறுத்தி இருந்தாலும், சில விஷயங்களில் அல்லாஹ் தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டுவான். எனவே தான் ஷரியத்தின் பார்வையில் சுன்னத்து ரசூலில்லாஹ், நம்ம சுன்னத்துன்னு சொன்னா என்ன வழங்கிக்குவோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறைகள், அவங்க காட்டின அந்த மரபுகள் அப்படின்னு நாம புரிந்து கொள்கிறோம். சுன்னத்து என்று சொன்னாலே நமது நினைவில் வருவது அதுதான். அதனால தான் நாம சிலதை கேட்கும்போது இது சுன்னத்து தானே அப்படின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரிலாக்ஸ் இருக்குல்ல, அவசியமா செஞ்சே ஆகணுமா, செய்யாட்டாலும் குற்றம் கிடையாது தானே அப்படிங்கிற ஒரு சாதாரண மேம்போக்கு இருக்கிறது. ஆனா அப்படி கொள்ளக்கூடாது என்பது ஒரு விஷயம். சுன்னத்தை சுன்னத்து தானே என்று நாம், அதாவது நம்ம இங்கிருந்து வீட்டில இருந்து வண்டி எடுக்கிறோம்னு வைங்க, வீட்டில இருந்து வண்டி எடுக்கிறோம், வாகனத்தை எடுக்கிறோம். அப்படி வாகனத்தை எடுக்கும் பொழுது ஒரு 4 வீலர் எடுக்கிறோம்னு வைங்க, எங்க போறோங்கிறத வச்சுதான் முடிவு இருக்குது. எங்கப்பா போறியா அப்படின்னா இந்த கோடம்பாக்கத்துல இருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா ஒரு மண்ணடி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், இல்ல தாம்பரம் வரைக்கும் கூட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சென்னை சுற்று வட்டாரத்திற்குள் அப்படிங்கும் பொழுது நாம பார்ப்பது எதுன்னு சொன்னா, பெட்ரோல் இருக்காப்பா அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றதுக்குன்னு பார்ப்போம், அதுல கவனம் செலுத்துவோம். மற்றபடி எல்லாம் ஓகே, பிரேக்லாம் இருக்காங்கிறதெல்லாம் ஓட்டுநர்கள் அதை என்ன செய்வாங்க, கவனமாக பார்த்துக்குவாங்க, சரியாக வேலை செய்தா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இங்கனக்குள்ள போறதுக்கு இதுதான் பார்ப்போம். இதுக்கு போய் ஆளை கூட்டு ஒர்க் ஷாப்ல ஆளை கூட்டு நல்லா பாருப்பா, எல்லாம் ஃபுல்லா செக் பண்ணுப்பா, ஏதாச்சும் பாதிப்பு இப்படியா சொல்லிக்கிட்டா மண்ணடிக்கு போயிட்டு வருவோம்? இல்ல. ஏன்னா போற தூரம் இது, இடையில வண்டி நின்றா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, வண்டியை ஓரம் கட்டிட்டு கம்பெனிக்கு சொல்லிட்டு நீ வண்டியை தூக்கிட்டு போப்பா, நான் வேற ஏதாச்சும் ஒண்ணுல போய்க்கிறேன், போயிட்டு வந்துக்கிறேன், என் வேலை முடிஞ்சிடும் முடிவு செஞ்சிருவோம்.
ஸ்டெப்னி இருக்கான்னு கூட பார்க்க மாட்டோம். அந்த டயர்ல அதெல்லாம் இருக்கா, இந்த வண்டியிலேயே இருக்கிற வண்டியிலேயே காத்து இருக்கான்னு சரியா செக் பண்ண மாட்டோம் இங்கனுக்குள்ள போறதுக்கு. இதுல ஸ்டெப்னி வேறயா, அதையும் போத்துக்கிட்டு அதையும் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். இதே இது இப்ப நெல்லைக்கு போயிட்டு வர்றோன்னு வைங்க, இங்கிருந்து பெங்களூருக்கு போறதுக்காக முடிவு செய்யறாருன்னு வைங்க. இப்படி ஒரு நீண்ட தூர பயணம்னு வைங்களேன், அது இரவு நேர பயணம்னு வைங்க. இரவு நேரத்தில் போயிட்டு வந்துருவோம்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் ஒரு டிரைவர், என்னப்பா பண்ணிட்டியா, செக் பண்ணிட்டியா? ஆமா, என்னப்பா செக் பண்ண? பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கு, எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பாருப்பா. இடையில நின்றுட்டா யாரு நமக்கு உதவி செய்வா? அப்புறம் நாம போற காரியம் கெட்டு போயிரும்ல. எல்லாத்தையும் பாரு, ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். வண்டியை நாளைக்கு போறோம், இன்னைக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு த்ரூ செக் பண்ணி கொண்டு வந்துட்டு சொல்லுவோமா இல்லையா? இப்ப இந்த மாதிரி சொல்ற ஆளு புத்திசாலியா முட்டாளா? புத்திசாலி, அறிவான ஆளு, தெளிவான ஆளுன்னு சொல்றோம்ல. நாம போறது மிக நீண்ட தூர பயணம். எது? இந்த உலகத்துல இருந்து அடுத்து வீட்டுல பென்ஸ் நிக்கும். இன்னைக்கு என்ன உயர்வு இருக்குதோ அதெல்லாம் நிக்கும். என்ன நிக்குது? இங்க இந்த பள்ளிவாசல் தான் வரும், மற்றதெல்லாம் வேற எங்கேயாவது ஆர்டர் பண்ணி வரும். இது பள்ளிவாசல் இருந்து நிக்கும். 4 பேர் தூக்குற மாதிரி வீட்டுல முன்னாடி நின்றும் பல்லாக்கு. அதுல தான் ஏறி போறோம். இப்ப அதுல ஸ்டெப்னியை பார்க்க முடியுமா? எப்ப இங்கேயும் தூக்கிட்டு போறீங்க, ஏதாச்சும் ஸ்டெப்னி இருக்கான்னு பார்க்க முடியுமா? இல்ல இல்ல. நம்மளோட கூட அங்கேயும் சேர்ந்து உள்ள வாரது எதுன்னு சொன்னா, இப்ப சுன்னத்துங்கிறோம்ல, இந்த சுன்னத்து தான் ஸ்டெப்னி. நாளைக்கு மறுமையில விசாரணை வரும்போது அல்லாஹு தாலா ஃபர்ல கேட்பான், ஃபர்லாம் சரியா செஞ்சிருக்கிறானா, அதுல குறை இருக்கு யா அல்லாஹ். அப்படியா? சரி, அப்ப ஏதாச்சும் இருக்கிற வீல்ல குறை இருந்துச்சுன்னு சொன்னா, எப்பா இன்னொன்னு இருந்துச்சு, அதாவது சரியா இருக்கு பாருப்பா, அதையாவது மாத்திட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி அல்லாஹ் கேட்பான், சுன்னத்து இருக்கா ஏதாவது, அதை சரி பண்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிம்பா. இல்ல. ஏன் மாப்பிள்ளை இங்க இருக்கும் போது என்ன சொன்னாரு? சுன்னத்து தானே, அதை செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளு, அவருக்கு தான் அங்க ஒண்ணும் கிடையாது. அதனால சுன்னத்து தானேன்னு எடுக்க கூடாதும்பாங்க. ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்லும் போது சுன்னத்தை கூட சுன்னத்து தானேன்னு யாராவது சொன்னா, அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை அப்படி காதல கேட்டதோட சொன்னாங்க, ஷமம் து ராயிஹத்தல் குஃபுருன்னாங்க. குஃபுருடைய வாடையனை இவன் வாயிலிருந்து கேட்கிறேன்னாங்க, நுகர்றேன்னு சொன்னாங்க. அவ்வளவு கடுமையான வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா சுன்னத்து தானேன்னு சொல்லிடக்கூடாது. தொலை முடியலன்னா தொலை முடியலையேன்னு கவலைப்படணுமே தவிர, அதெல்லாம் தொழணும்னு அவசியம் இல்லையே, சுன்னத்து தானே, இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற சாதாரண மேம்போக்குல சிந்தனை நம்ம ஒரு நாள் எடுக்கக்கூடாதுங்கிறத நம்மளுடைய மேலான கவனத்துல வச்சுக்கிறணும். இதுவே இப்படி இருக்கும் பொழுது இப்ப சுன்னத்துன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சதுன்னு சொல்லிடுறோம். ஆனா ஷரியத்து பார்வையில் சுன்னத்துல இன்னொன்று இருக்கு. என்னன்னா சுன்னத்துல்லாஹ், அல்லாஹுடைய சுன்னத்துன்னு இருக்கு. சுன்னத்து ரசூல் இல்லா. சுன்னத்துனா என்ன? வழிமுறை. ரசூலுல்லாஹ் செஞ்சா ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ்வே முன்னின்று காட்டினால் யாருடைய வழிமுறை? அல்லாஹ்வுடைய வழிமுறை. என்னங்க அல்லாஹ் காட்டுறானா? அவன் எங்க காட்டுறான்? ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க, சஹாபிகள் பார்த்ததுனால பதிவு செஞ்சாங்க, அதனால ஓகே, அதுல வழிமுறை இருக்குது. அல்லாஹ் எங்க அவன் காட்டுறான்? அவனை பார்க்கவே இல்லையே, பார்த்தவங்களும் யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி பிறந்தால், சுன்னத்துல்லாஹ்ல எதை சேர்ப்பாங்கன்னா, இவ அல்லாஹ்வே சொல்றான் பாருங்களேன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனே ஒரு வார்த்தையில சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களினுடைய அந்த மொழி வழியில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநீதம் செய்வதை நான் எனக்கு ஹராமாக்கி கொண்டேன். மனுஷனா பிறந்தா ஹலால் ஹராம் இருக்கும், அல்லாஹ்வுக்கு ஹலால் ஹராமா? மனுஷனா பிறந்தா ஹலால் ஹராம் இருக்கும், அல்லாஹ்வுக்கே ஹலால் ஹராமா? இப்ப அல்லாஹ்வுக்கு யாரு ஹலால் ஹராம் போட முடியாது. ஆனா அவன் தனக்கு தானே போட்டுக்கலாம் இல்லையா? நான் இதை செய்ய மாட்டேன். மனுஷன மாதிரி அவன் மாறு செய்யறவன் கிடையாது. அவன் சொன்னா சொன்னதுதான், அப்படியே தான் நடந்துக்குவான். மனுஷன் என்ன செய்வான்? நான் எனக்கு இது நான்லாம் இது தொட மாட்டேங்கம்பான். எதை? ஒரு உணவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, தொட மாட்டேன்பான். மேப்பனையா 2 நாள் பட்டினி, பசி, பஞ்சத்தில் அடிபட்டு வாரான், அதே உணவு முற்படுத்தப்படுது. மிதப்பா இருந்த நேரம் சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, நான் இதெல்லாம் டச் பண்ண கூட மாட்டேன்னா, ஏதாச்சும் தாப்பா இப்போ அப்படின்னு மாறிடுவான். உணவுலயே மாறிடுவான் ஆள். மற்றதெல்லாம் எங்க போட? காசு பண்ண சொல்லவே தேவையில்லை, அல்லாஹ்வே சொல்றான், அல்ஹாக்கு முத்த காசுங்கிறான். உங்களுக்கு அதிகமா அதிகம் அதிகங்கிறதுல எல்லாம் வந்துடுது இல்ல.
ஹத்தா ஜுர்துமுல் மகாபிருமா, கபரை சந்திக்கிற வரைக்கும். ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க, இவன் வாயில மண்ணள்ளி போடுற வரைக்கும் இந்த ஆசை தீராது அப்படிம்பாங்க. இவன் வாயில மண்ணள்ளி போடுற வரைக்கும் இவனுக்கு ஒரு ஓடை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் சரி இன்னும் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவான்னு தவிர போதும்னு சொல்லுவான் மாட்டான். அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். சரி ஹைர், இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி. அதனால என்ன அல்லாஹ் ஏன் இதை சொல்ல வாரான்? மனுஷன் சொன்னான்னா அதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அல்லாஹ் சொல்றான் நான் எனக்கு ஹராமாக்கி கொண்டேன், எதை? அநீதம் செய்வதை ஹராமாக்கி கொண்டேன்னு சொல்றான். அப்ப என்ன அவன் சொல்றான்? அடுத்து அல்லாஹ் சொல்றானா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனவே எப்பா நான் எனக்கு ஹராமாக்கிக்கிட்டேன் அநீதத்தை, எனவே நீங்கள் செய்யாதீர்கள், அநீதமா நடக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன யாரும் கேட்க முடியாதுங்கிறது அவன்கிட்ட வேற விஷயம். அவன் அநீதம் செய்ய மாட்டேன்னு முடிவு செஞ்சிட்டான். அதனால மிஸ்டர் கிளீன் பெர்ஃபெக்டா இருக்கிறான், அவனை யாரும் எதையும் டச் பண்ண முடியாது, நீ இப்படி செஞ்சேன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆளு முதன்மையாக இருக்கிற பொழுது கீழே நிக்கிற எல்லாரும் பயப்படுவோம். ஏன்னா திரும்ப அவர்கிட்ட போய் நிக்கக்குள்ள இன்னைக்குள்ள காலத்தை பாக்குறோம்ல, வாக்கு கேட்கறதாக இருந்தா கூட என்ன கேட்கிறானுவ, இப்ப வாக்கு ஓட்டு வருது, வாக்கு கேட்டு வருவானோ, என்ன கேட்டு வருவான், உங்களுக்கு நான் இதை செய்தேனே, அதை பண்ணுனேன்னு, அவ்வளவு முன்னேற்றத்தை உருவாக்குனேன்னு, இவ்வளவு வேலை வாய்ப்பத்தான், இப்படித்தானே சொல்லணும். அதை சொல்ல மாட்டான். அவர்கள் பார்த்தீர்களா, என்ன செய்தார்கள் பார்த்தீர்களா, எப்படி கொள்ளையடித்தார்கள் பார்த்தீர். இவன் அவனை சொல்லுவான், அவன் இவனை சொல்லுவான், எவனும் யோகியம் இல்லைங்கிறத காட்டிட்டு போயிடுவான். அல்லாஹு தஆலா தன்னை யோகியனாக காட்டுகிறான். நான் யோகியன், என்கிட்ட யாரும் குறை சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட யோகியன் நான். எனவே நீங்க ரொம்ப யோகியமா நடந்துக்கங்க, உங்கள் விசாரணை வருகிற பொழுது நான் விட மாட்டேங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டார்களோ, பலகீனர்களாக இருப்பாங்க, வாய் சத்தவங்களா இருப்பாங்க, அவங்களுடைய ஏழை சொல் அம்பலம் ஏறாது இல்லையா, அப்படி இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் இப்ப இவனை ஏச்சவன், இவனை ஓச்சவன் எல்லாம் யாரா இருப்பான்? ரொம்ப அதிகார பலத்தில் இருப்பான். ஏதாச்சும் ஒரு வகையில இவனை விட அவன் சற்று உயர்ந்தவனாக இருப்பான். அதை கொண்டு அவனை இட செஞ்சுட்டான், அவன்கிட்ட அநீதம் பண்ணிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் நான் நிற்பேன் யாருக்கு சாதகமாக? அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு சாதகமாக. எவன் அநீதம் இழைத்தானோ அவனுக்கு பாதகமாக நான் வழக்கு தொடப்பேன் அல்லாஹ்விடத்தில் அப்படின்னான். அதனால மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த அமானிதத்தை குறித்து அவன் சொல்லுகிற பொழுது இன்னும் அரதனல் அமானத்தை அல சமாவாத்தி ஒல் அரது ஒல் ஜிபாலும்பா, எல்லாத்தையும் காட்டணும், எல்லாம் சுமக்க மறந்தது மனுஷன் சுமந்துக்கிட்டான் அப்படிம்பா. அமானிதம் என்பது மிக கவனமாக கையாள வேண்டிய ஒன்று, பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா லுய்யாத்தில் அமானத்து ஃபந்தலிரிஸா, அமானிதம் வீணடிக்கப்படுமேயானால், அமானிதம் மோசடி நடைபெறுமேயானால், நம்பிக்கை துரோகம் நடக்குமேயானால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? அதிகமாக வியாபித்து அதை தான் அதிகமா கேட்க முடியுது. எங்கேயோ ஒரு இடத்துல நேர்மையா நடந்துகிட்டாங்களாம், சொத்து பிரிவுல கூட அண்ணன் தம்பிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இன்னைக்கு கேள்விப்படுறது என்ன? எவனோ ஒருத்தன் எதை அவனை தூக்கிட்டான், அவருடைய அதிகாரத்தில் அவர் எல்லாத்தையும் கையாண்டுட்டு எங்களுக்கு ஒண்ணுமே தரல, நிறைய போய்கிட்டு இருக்கு. இதை குறித்து யாரிடத்தில் முறையிடுவது என்று எங்களுக்கு தெரியல. என குடும்பத்தில் அவருடைய பலம் தான் ஓங்கி நிற்கிறது. சம்பாதித்ததில் துணை நின்றதெல்லாம் நாங்க, இன்னைக்கு அவரு பேர்ல அவர் வச்சுக்கிட்டாரு. யார் அதிகார பலத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்கள்லயே இப்படின்னு சொல்லும் போது பெண்கள்ல சொல்லவே தேவையில்லை, எங்களுக்கு வர வேண்டியதை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பக்கூடிய பெண்கள், அண்ணன் தம்பிமார் நல்லா இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிற எங்களை கவனிச்சுக்கிறதே இல்லை, சொத்தையாவது பங்கீடு செய்து கொடு என்று கேட்டால் கூட இப்ப பங்கீடு செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள் அன்றாடம் அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக அல்ல வியாபித்து காணப்படுமேயானால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மறுமை சமீபமாகிவிட்டது என்று. அவ்வளவு மோசம். பொறுப்பை சுமத்தல் என்பது பெரிய விஷயம் அல்ல. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மக்களை குறித்து சொல்கிற பொழுது வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராவுன்,
அவங்க கொடுத்த வாக்குறுதியிலேயும் அவர்கள் சுமந்த பொறுப்புகளிலேயும் மிகச்சரியாக நடந்து கொள்வார்கள். ஏன்னா அவங்க அல்லாஹ்வோட சேர்ந்த ஆட்கள். அவங்க யாரோட டை வச்சுக்கிட்டாங்க? அல்லாஹ்வோட. யாரெல்லாம் நான் ஓங்கச்சின்னு வந்துட்டாங்க. உன்னை சார்ந்தவன், நீ எதை செய்கிறாயோ நான் அதுல வந்துட்டேன்பாங்க. உன்னை நீ இப்ப நான் அப்படி நடந்துகிட்ட, நீ இப்படி நடந்துக்கப்பான்னு சொல்லும் பொழுது அவங்க ஆளா இருந்தா தானே நடந்துக்குவான். அல்லாஹ்வுடைய ஆளாக போயிட்டாங்க. இபாதல்லாஹ் யாரு? அல்லாஹ்வுடைய அடியார்கள். அவங்க தான் அல்லாஹ்வுடைய ஆட்கள். சும்மா பேரலை இபாதல்லாங்கிறதுல வேலை இல்ல, அப்துல்லாங்கிறதுல வேலை இல்ல. உண்மையிலேயே அல்லாஹ்வை சார்ந்தவங்களாக இருக்கணும். இப்படி நடந்து கொண்டால் அவங்க என்ன செய்யலாம்? வெற்றியாளர்களாக பரிணமிப்பார்கள் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். ஒண்ணு இந்த உலகத்திலேயே கிடைச்சிரும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅவத்துல் மظلூம் முஸ்தஜாபா, அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அங்கீகாரம் பெறும். அங்கீகரிக்கிறது யார் அங்கீகரிப்பா? அல்லாஹ் தான் அங்கீகரிக்கணும். அப்ப அங்கீகரித்தே தீருவான். வ இன் கான ஃபாஜிரன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இன் கான ஃபாஜிரன், அநியாயம் செஞ்சவன், அநியாயம் செய்யப்பட்டவன், அநியாயம் செய்யப்பட்டவனோட பிரார்த்தனை அங்கீகாரம் பெறும். அநியாயம் செஞ்சவன் யாரு? அவன் யோகியமாக அடையாளப்பட்டிருக்கிறான், வணக்கங்களே செய்யறான்னே வச்சுக்கிடுவோம், வணக்கமே செய்யறான்னு வச்சுக்குவோம். ஆனா துரோகம் செஞ்சிட்டான், அப்படியே இருக்கிறான். ஆனா அநியாயம் சட்டை செய்யப்பட்டவன் யாரு? அவன் மோசமானவன். ஆனா இந்த விஷயத்துல அநியாயம் செய்யப்பட்டுட்டான். நல்லா புரிந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு சொல்ற வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை நான் சொல்றேன். அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான், அவன் யோக்கியமானவன் கிடையாது. ஆனா இந்த இடத்துல அவன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான். இப்படியே இருந்தாலும் சரி, வயின் கான ஃபாஜிரன், அவன் பாவியாகவே இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு தான் அல்லாஹ் உதவி செய்வான் இந்த இடத்துல. ஏன்? ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனியா நிறுத்தப்படும் அல்லாஹ் கிட்ட. அவன் தான் தொழல்ல, அவனை எதுக்கு நான் இதை கொடுக்கணும்? அது வா வேலை இல்லை, அது நான் பார்த்துக்குவேன், நீ வா இதை கொடு. அதே என்ன நீ பார்க்கிற? அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நான் பார்க்க ஆரம்பிச்சு என்ன ஆகும் நல்லா கேட்பான். அது சப்ஜெக்ட், வேற சப்ஜெக்ட். அவன் பாவம் செய்யறான், செய்யட்டும், நீ எதுக்கு அவனுக்கு அநியாயம் பண்ண? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப ஃபாஜிராகவே இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவனுக்கு தான் உதவி செய்வான், அவனுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க இந்த விஷயத்துல. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, இதா துய்யாத்தில் அமானத்துனாங்கல்ல, அமானிதங்கள் ஒரு சரியாக பராமரிக்கப்பட வேண்டிய ஒன்று அநியாயக்காரர்கள் ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இதா துய்யாத்தில் அமான ஃபந்தலிரிசாஹான்னாங்க. அதிகாரங்கள் எல்லாமே இன்னைக்கு பாதுகாக்கிறவனே வேலிய பயிரமையிற கதையால இருக்கு. இன்னைக்கு உள்ள சூழல்கள் எடுத்துக்கிட்டா, வேலியாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் கொடுத்தோம், பாதுகாத்து வச்சுக்கப்பான்னு சொன்னோம், அவன் தான் ஆட்டையை போட்டான். அப்ப நீ தான் சரியான ஆளுன்னு ஒப்படைச்சு, குடும்பம் ஒப்படைச்சதை தானே இவன் இந்த மாதிரி துரோகம் பண்ணிவிட்டான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாட்டின் நிலைமைகள் கூட. வாக்கு என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒன்று. ஜனநாயகத்தின் இப்ப என்ஆர்சி வேற முறையில் திரும்பி வருகிறதுன்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ஆர்சி எல்லாரும் குதிச்சு போனோம், அங்கங்க திரும்பணும், என்னவோ பண்ணோம், தெருவில் இறங்கி போராடணும், பெரிய ஒரு கவன ஈர்ப்புகள்லாம் கொண்டு வந்தாங்க. அது முடிஞ்சதோட எல்லாம் அப்படியே ஒதுங்கிட்டோம், உட்கார்ந்துட்டோம். சரி, ஆனா ஒன்னு செய்ய முடிவெடுத்துட்டாங்கன்னு சொன்னா எதிரிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வடிவங்கள் இருக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வடிவத்தை மாற்றுவார்களே தவிர திட்டத்தை மாற்ற மாட்டார்கள். வடிவத்தை மாத்திக்குவாங்க. அந்த வடிவ மாற்றமாகத்தான் இப்பொழுது என்ன பிரச்சனை இருக்கு நமக்கெல்லாம் தெரியும். சிறப்பு வாக்காளர் திருத்தம் கவனத்தில் எடுக்க வேண்டிய செய்தி என்பதால் நான் முன்னிறுத்துகிறேன். அரசியல் பேசுகிற களமாக நாம் இதை அமைத்துக் கொள்ளவில்லை, விழிப்புணர்வு களமாக நான் எடுத்துக்கொள்ள உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். சிறப்பு வாக்காளர் திருத்தம் SIR சொல்லிட்டு கடந்த வாரம் தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா, இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த திட்டத்தை அறிவிச்சிருக்குது. அந்த அடிப்படையில் அக்டோபர் இறுதி வாரத்திலிருந்து அது தொடங்கும்னு சொன்னாங்க இந்த ஆண்டு. அப்படின்னா இது எது வரைக்கும் நீடிக்குதுன்னா பிப்ரவரி வரைக்கும் நீடிக்குது. பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 77,000 அதிகாரிகளை இதுக்கு நியமிச்சிருக்கிறாங்க. சென்ட்ரல் நியமிச்சிருக்கு, 77,000 அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்க. அக்டோபர் 30 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இன்னைக்கு 31, நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்காவது தெரியுமான்னா நம்ம அது பக்கம் கவனம் செலுத்துறதே இல்லை, அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி நம்ம இருப்போம்.
ஆனா நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இதற்கான அடிப்படை பணிகள் நடைபெறுது. என்ன நடக்குது அப்படின்னா, நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்குமாக அந்த வாக்கு சாவடி அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வீடுதோறும் வாக்காளர்களுடைய கணக்கு சீட்டு இதை விநியோகிப்பாங்க. எப்பல இருந்து? நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நவம்பர் 4th இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வீடு தேடி வருவார்கள். வீடு தேடி என்ன செய்வாங்கன்னா, இந்த வாக்காளர் கணக்கு சீட்டு படிவம் இருக்கா இல்லையா, அதை கொடுப்பாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் நீங்க அதுக்கப்புறம் பூர்த்தி செஞ்சிருவீங்க, அதை பெற்றுக் கொள்வார்கள், அதை எடுத்துக்குவாங்க. அப்போது முகவரியில இல்லாம இருப்பாங்க இல்லையா, கொடுத்திருப்பாங்க, இங்க ஆளு கிடையாது, அப்படி முகவரி இல்லாம இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளு. அதே மாதிரி இடம் மாறி போயிருப்பாங்க, அப்படி போனவங்க இருக்கிறாங்க. இல்லாதவங்க உஃபாத்தானவங்க இருக்கலாம், இருக்கிறவங்க இடம் மாறி போனவங்க அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாலும், அல்லது இரட்டை பதிவுகள், 2 இடத்துல வாக்கு சீட்டு இருக்கும், இந்த வீட்டுல ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு அங்க ஒண்ணு இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அப்படி இருக்குமா இருந்தா, இது எல்லாத்தையும் சரி பார்த்து அதுல யாரு எதில் நீக்கணும், பெயர் நீக்கணுங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் நல்லா கவனிக்க சொல்றாங்க. இந்த இரட்டை இடத்துல பதிவுகள் இருந்துச்சுன்னு சொன்னா சாதகமாக நினைத்து கொள்ளாதீர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட திட்டம் யார இலக்காக கொண்டு யார அங்கிருந்து ஓக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்க எங்க இல்லையோ அதை பதிவாக வச்சுக்கிட்டு, எங்க இருக்கிறீங்களோ 2 இருக்குல்ல, 2ல ஒரு இதை சரியா வச்சுக்கிட்டு இன்னொரு இதை முடிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் அங்க அனுப்புவான், அங்கதான் ஆள் இருக்காது, நம்ம தான் அங்க இல்லையே, அதையும் முடிச்சு விட்டுருவான். அதனால நீங்க இதுல கவனமாக இருக்கணுங்கிறாங்க. இப்ப இதுல அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, போலி வாக்காளர்களை நீக்கிறது அப்படிங்கிற அந்த பிம்பத்தை தான் முன்வைக்கிறாங்க. போலி வாக்காளர்களை நீக்கிறது, முறையான வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சுக்கிறது அப்படிங்கிறது. ஆனா அவசர அறிவிப்பு இருக்கா இல்லையா, பொதுவாகவே ஒரு சட்டம் இருக்கு, என்னன்னா தேர்தல் நடைபெறுவதற்கு 6 மாத காலத்திற்குள்ளால் அதை செயல்படுத்த கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற விதி. ஆனா இந்த விதிமீறல் போய் இப்ப என்ன பண்றாங்க, அவசரமாக இதை கொண்டு நிறுத்துறாங்க. இது இந்தியா முழுவதும் சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்குங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், ஓரளவு ஊடகத்தோடு தொடர்புடையவர்களுக்கு தெரியும். எதிர்கட்சி தலைவர் அங்க கூட என்ன செஞ்சாரு, அவருடைய இதை முற்படுத்தினாரு, ராகுல் காந்தி கூட முற்படுத்தி இந்த மாதிரி இதுல சில தவறுகள் நடைபெற்றிருக்கிறது, அந்த மாதிரி திருத்தத்துல நிறைய பேரை நீங்க நீக்கி இருக்கிறீங்க, இல்லாத ஆட்கள் எல்லாம் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய கூத்துகள் நடந்திருக்குன்னு வைங்கள. இதுல பிரச்சனை என்னன்னா, அவர் நிறைய விஷயத்தை முற்படுத்தி இருந்தார், விரிவாக சொல்லப்படக்கூடிய நேரம் இது கிடையாதுங்கிறதுல நான் கடந்து செல்கிறேன். இப்போ பீகார்ல 2003ஆவது ஆண்டு வாக்காளர் திருத்த பணி மேற்கொண்டுச்சு தேர்தல் கமிஷன். அதை முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள் ஆச்சு. தமிழகத்தில் இதற்கு முன்னால நடந்திருக்கு, இந்த மாதிரி வாக்காளர் திருத்த பணி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு 2002ல கிட்டத்தட்ட 190 தொகுதிகளுக்கு நடந்தது, 2004ல 44 தொகுதிகளுக்கு நடந்துச்சு. இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீண்ட காலங்கள் கொடுத்திருக்கிறாங்க, 2 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. ஒரு நாள் ஒரு மாதங்கள் அல்ல, ஆண்டுகள் நடந்திருக்கிறது. இப்போ தமிழகத்தில் நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ளால் இந்த பணி முடிக்கப்படும் அப்படின்னா எவ்வளவு காலம், ஒரே ஒரு மாதம் தான். தேர்தல் கமிஷன் இப்ப இத கொண்டு வராங்க. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை ஆய்வு செய்து முன்வைக்கிறாங்க பெருமக்கள். வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற காலங்கள், இந்த நேரத்தில் கவனம் எல்லாம் அங்கிட்ட இங்கிட்ட அரசாங்கத்துடைய சூழல்கள் இருக்கும், மக்களும் அல்லோலப்பட்டு நிக்கிற காலம். இந்த மாதிரி சொல் இதுல ஒவ்வொரு வீட்டுக்கும் தமிழகத்தில் எவ்வளவு வீடு இருக்கு, தமிழ்நாடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா எவ்வளவு இது இருக்கு, இதுல ஒவ்வொரு வீட்டுக்கு தேர்தல் அதிகாரி 3 முறை வரணும், கொடுக்கறதுக்கு வரணும், எடுக்கிறதுக்கு வரணும், கடைசிய தகவல் தர வரணும். கிட்டத்தட்ட 3 தடவை வர வேண்டியது இருக்கு. ஒட்டுமொத்த அதிகாரிகளும் இந்த 3 முறை செல்றது சாத்தியமா? திட்டமிட்டே நீங்க செஞ்சா கூட இது சாத்தியமாகுமா? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? அதுலதான் சந்தேகம் ஏற்படுது. இப்ப பீகார் மாநிலத்தில் வரக்கூடிய நவம்பர் 6ஆம் தேதி 11ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் இருக்கு.
5 மாதத்திற்கு முன்பாகவே, அதாவது ஜூன் மாசத்துல இந்த வாக்காளர் திருத்தம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 7,89,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. அங்க இந்த தேர்தல் கமிஷன் உத்தரவு போட்டுச்சு, இதுக்கு பின்னால் இந்த தொகுதியில் 2002க்கு பிறகு இங்க வசிச்சீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க சான்று தரணும், அதுக்கு 11 சான்றுகளை முன்வைக்கணும்னு சொல்லிச்சு. அதுல எதை முன்வைக்க முடியாது? வாக்காளர் அடையாள அட்டை தேர்தல் கமிஷன் தந்தாங்கல்ல, அதை முன்வைக்க முடியாது. ரேஷன் கார்டு இருந்துச்சு, அதை முன்வைக்க முடியாது. ஆதார் கார்டு இருந்துச்சு, அதை முன்வைக்க முடியாது. இப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியலில் நீக்கிடுச்சு. 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்தே நீக்கிடுச்சு. இப்படியெல்லாம் இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வை இப்படி இருக்கும் பொழுது இப்ப இங்க நுழைப்பதற்கான காரணம் என்னங்கிறதுனாலதான் இங்க உள்ள முக்கிய கட்சிகள் அதை எதிர்க்கிறது. இந்த மாதிரி செய்றீங்களே, இதுல சிலர்கள் அவர்களோடு சங்கமித்தவர்கள் வேற வழி இல்லாமல் அதை ஆதரிக்க வேண்டிய சூழல்கள் உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். இப்ப நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு வைங்களேன். பிரச்சனை ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டா, இப்ப இங்க கொண்டு வர்றாங்க, இதை நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க என்ன நடக்கும். இப்ப யாருக்காக அவங்களுக்கு ஆதரவு இல்லாம இருக்கக்கூடிய சூழல் இங்க இருக்கா இல்லையா, அது என்னென்ன தொகுதின்னு கண்டறிஞ்சு அவங்கள ஓட்டு போட விடாம செய்யணும். இது நடைபெறும். அப்ப அவங்க கிட்ட இருந்து அந்த ஓட்டுரிமை பறிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டா, ஏன்னா அதெல்லாம் விரிவாக முன்வைக்கிறாங்க. நேரத்தின் அருமை கருதி நான் கடந்து போறேன். 2வது, வெளிமாநில தொழிலாளர்கள் நிறைய உள்ள குடியேறி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கே ஒவ்வொரு ஊர்லயும் பல லட்சம் பேர் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதுல நல்ல விதமா தெரியுது. நீங்க இங்க அப்படி சொல்றாங்களாம், எப்படி அந்த மாதிரி ஆவணம் எல்லாம் காட்ட தேவையில்ல, நீங்க என்ன செய்யலாம், ஆதாரையும் காட்டிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழகத்துக்கு ஏதோ ஒரு சலுகை தந்த மாதிரி பேச வராங்க. அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு இன்னொன்னு இருக்குது. எல்லாரும் ஆதார் காட்டி போயிடுவோம். இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஆதார் இருக்கு. லட்சம் பேர் குடியேறினாங்கல்ல, உள்ள வந்தாங்கல்ல, அவங்க கிட்டே அது இருக்கு. அதை வச்சு அவன் என்ன செய்வான், அடுத்து யார் அதிகாரத்துக்கு வரணுங்கிற முடிவு தானே இது. அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை பண்ணிக்கொள்ளலாம் என்று முன்வைக்கிறார்கள். அடுத்து கிட்டத்தட்ட 2003க்கு பிறகு வாக்காளர்கள் தங்களுடைய தாங்க இந்திய நிரூபிக்கிறதுக்கு 11 ஆவணங்களை முற்படுத்தணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பின்னால் அதை கொண்டு வருவான். வரக்குள்ள என்னெல்லாம் காட்டணும், பிறப்பு சான்றிதழ் காட்டணும், பாஸ்போர்ட் இருக்கணும், படிப்பு சான்றிதழ் மெட்ரிக் சான்றிதழ் இருக்கணும், நிரந்தர குடியிருப்புக்கான சான்றிதழ் இருக்கணும், வன உரிமை சான்றிதழ் இருக்கணும், சாதி சான்றிதழ் இருக்கணும், மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அடையாள அட்டை, பென்ஷன் அட்டை அந்த மாதிரி இது இருக்கணும், பொதுத்துறை நிறுவன அடையாள அட்டை இருக்கணும், மத்திய மாநில அரசுகள் மூலம் வழங்கப்பட்ட இதர திட்ட அட்டை ஆவணங்கள், அது 1967க்கு முன்பு பல்வேறு பொது அதிகாரிகளால் வழங்கப்பட்ட அந்த சான்றிதழ் இருக்கணும், மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு, அதே மாதிரி என்ஆர்சி நடைமுறையில் உள்ள பகுதிகளில் அந்தந்த சான்று இருக்கணும். இதை தாண்டி ரொம்ப முயற்சிக்கு பின்னால, ரொம்ப மல்லு கட்டினதுக்கு பின்னால உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வாக்கத்தின் அடிப்படையில் ஆதாரம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாங்க. இதுக்கு இடையில எவ்வளவோ இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம மிகுந்த கவனத்தோடு இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்கிறத முடிவு செய்து கொள்ளணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இதை கையாள வேண்டும். யாருகிட்ட இல்லைங்கிறத பார்க்கணும். நம்மவர்கள் நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்குமே எல்லாம் இருக்கா, மெயினாக நம்ம மேல சொன்ன விஷயங்கள் அவங்க வருகிற பொழுது கரெக்டான முறையில் ஒரே ஒரு இடத்தை முன்வைத்து நம்ம பேர் அதுல இருக்கான்னு பார்த்துக்கிறணும். நம்ம பேர் இல்லைன்னு சொன்னா பெரிய தில்லும் உள்ளதான். 2002 2004 உள்ளதான் அவங்க கொண்டு வருவாங்க, தருவாங்க. தரக்குள்ள அதுல நம்ம பேர் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அதுல பட்டியல்ல பேர் இல்லாமல் போய்விட்டால் இவைகளை கொண்டு நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிடும் என்பதை நமக்கு எச்சரிக்கையாக முன்வைக்கிறார்கள். எனவே மிகுந்த கவனத்தோடு அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் கையாள வேண்டும். இந்த விஷயத்திற்கு ஜனநாயக முறையில் யாரெல்லாம் அதை சரியாக முன்னெடுக்கிறார்களோ, எந்த கட்சியாகவும் இருக்கலாம், ஜனநாயக முறையில் அதை முன்னெடுப்பதாக இருந்தால்
அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் அறிய தருகிறேன். அத்தோடு நின்று விடாமல் நமக்கு இன்னொரு பலமான ஆயுதம் இருக்கிறது, பிரார்த்தனை என்கின்ற ஆயுதம். அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் விடமாட்டான். அநியாயக்காரர்கள் அல்லாஹுவின் பார்வையில் அழிக்கப்பட வேண்டியவர்கள். எனவே அல்லாஹுவிடத்தில் நாம் சரியாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். நாடு நிம்மதியோடும் நலமோடும் என்றும் அழகான முறையில் நமது தாய் திருநாடு பல்கி வியாபித்த அந்த மக்கள் பரஸ்பரத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த நாட்டின் குடிமக்கள் யாரும் அநீதம் செய்யப்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவலையோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தாய் திருநாட்டை அழகான முறையில் பாதுகாப்பானாக. அவருடைய அதிகாரத்திற்கீழால் தான் இந்த நாடும் இருக்கிறது. அதிகார வரம்பின் எவ்வளவு பெரிய உச்சாணியில் இருந்தாலும் அதை கைகொள்ளுகிற தகுதியும் அருகதையும் திராணியும் தெம்பும் அவனுக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, அதாவது நாளை 1ஆம் தேதி காலை 8 மணி முதல் இரவு 9:30 மணி வரைக்கும் சிராஜ் மஹால் எழும்பூர் சிராஜ் மஹாலில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாது பெருவிழா, அவைகள் சொல்லரங்கம், உரையரங்கம், அவைகள் எல்லாம் மிக பண்பட்ட உயர்ந்த பேச்சாளர்களால் இடம்பெற இருக்கிறது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் முடிந்தவர்கள் அனைவர்களும் அதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.